இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தின் போது மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பது குறித்து பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் எனும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 2க்குரியவர், தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி, உங்களுக்கு 9க்குரியவர், பாக்கியத்தை தரக்கூடியவர். தற்போது 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள், பணவரவும் உண்டாகும். செவ்வாய் ராசியை பார்ப்பதால் பணவரவு பாக்கியம் உண்டாகும். ஆனால் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் எரிச்சல் ஏற்படும். கோபம், ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக ஏற்படும். முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்மசனியும் இருப்பதால் மனசங்கடம் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சிறிய விஷயங்கள் கூட பெரிதாகும் வாய்ப்புள்ளது. வேலை, குடும்பம், உறவு, நண்பர், காதல் விஷயங்களில் கோபத்தை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. அதீத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பாக்கியாதிபதி தனக்கு 11வது இடத்தில் அமர்வதால் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருப்பது நல்லது. எங்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும். மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஏனென்றால் அஸ்தம நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் காதல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஏற்கனவே காதலிப்பவர்களுக்கு சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். விளையாட்டு, கலைத்துறையில் நாட்டம் அதிகரிக்கும். தாய் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் புதிய உறவு வரும், சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை, திருமணம் நடக்கும், பூமி, இடம், நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். நினைத்து பார்க்காத நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்க உள்ளது. அதேபோல் சனி செவ்வாய் கிரக இணைப்பு உழைப்புக்கு உரிய பலன்களை தரும். அலுவலக பணியாளர்கள் கூடுதல் பொறுப்புகள், ஒப்பந்த ஊழியர்கள் ஒப்பந்த நீட்டிப்பு, தொழில் நஷ்டத்திலிருந்து மீட்பு, புதிய செயல் திட்டங்கள், தனிப்பட்ட செலவுகள், சமாளிக்க முடியுமான வருமானம் கிடைக்கும். குடும்ப மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம், மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதுகாப்பாகும். அது மட்டுமில்லாமல் சனி உட்பட 5 முக்கிய கிரகங்கள் அக்டோபர் மாதங்களில் பெயர்ச்சி அடைய உள்ளன. இந்த மாதம் பல ராஜயோகங்களும் ஏற்படும். புதன் முதலில் சஞ்சரிக்கும். அக்டோபர் 3ஆம் தேதி சனியின் நட்சத்திர மண்டலம் மாறி புதன் துலாம் ராசிக்குள் நுழைகிறது. அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள் நுழைகிறார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் துலாம் ராசிக்குள் நுழைகிறார். குரு அக்டோபர் 18ஆம் தேதி கடக ராசிக்குள் நுழைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சரி நவபஞ்சம, மாளவிய மற்றும் ருச்சக ராஜயோகங்களை உருவாக்கும். இந்த மாற்றம் பல ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தர உள்ளது. அதே போல்தான் மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க உள்ளது. அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் மீன ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும். சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும். விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும். 7 சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஜென்மசனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை. ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. உடல்நிலை பாதிப்பு, வேலையில் நெருக்கடி, ஏழை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது அல்ல. ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல வருமானங்கள் வரும். ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள், கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அஷ்டமாபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தின் போது வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. வண்டி வாகனங்களுக்கு சேதம், விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. செவ்வாய் 7ஆம் இடத்திலும் புதன் 5ஆம் இடத்திலும் இருப்பதால்
லிவிங்கில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும். முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும். அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும். 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் வாய்ப்புகள் கூடி வரும். அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது. காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஜோதிடத்தின் படி ஒரு கிரகம் தனது நிலையை மாற்றும் போதோ அல்லது மற்ற கிரகங்களுடன் இணையும் போதோ அது சுப யோகங்களை உருவாக்குகிறது. விரைவில் செவ்வாய் சனி கிரகங்கள் ஒன்றிணைந்து பிரதி இது திருஷ்டி என்ற சிறப்பு யோகத்தை உருவாக்கும். ஜோதிடத்தின் படி 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று 180 டிகிரி கோணத்தில் இருக்கும் போது பிரதி இது திருஷ்டி யோகா உருவாகிறது. இந்த சக்தி வாய்ந்த யோகங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி, செழிப்பு மற்றும் கர்ம பலன்களை கொண்டு வரும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களுக்கு பிறகு செவ்வாய் மற்றும் சனி ஒரு பிரதியுதி திருஷ்டி யோகங்களை உருவாக்குகிறார்கள். இந்த யோகம் 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் ராசி அதில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீன ராசியும் அதில் முதல் ராசியாக இருக்கிறது. மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனி பிரதியுதி திருஷ்டி யோகம் மிகவும் நல்லதாகும். இந்த யோகத்தின் சுப பலன்கள் வேலையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தொழிலதிபர்களுக்கு இந்த நேரம் சாதகமாகவே இருக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். நாள்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் மீன ராசியில் 30 வருடங்களுக்கு பிறகு வக்கரமாகும் சனி பகவான். ஆனால் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஜோதிட கணிப்புகளின் படி சனி பகவான் தற்போது மீன ராசியில் பயணித்து வருகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மீன ராசியில் வக்கரமாக பயணிக்க உள்ளார். சனி பகவான் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் தங்கும் கிரகமாக இருப்பதால் அவருடைய சிறிய நகர்வுகளும் கூட மனித வாழ்வில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சனி பகவான் வக்ரமாக உள்ளதால் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதற்கான தாக்கங்கள் ஏற்படும். குறிப்பாக மீன ராசிக்காரர்களும் மிகவும் முக்கியத்துவம். இந்த வக்ர நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகப் போகிறது. தொழில், பணம், செல்வாக்கு என பலருக்கும் வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகும். அதிலும் கீழ்கண்ட 3 ராசிகளுக்கு மட்டுமில்லாமல் மீன ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. மீன ராசியின் முதல் வீட்டில் சனி வக்கரமாக இருப்பதால் வாழ்க்கை முழுமையாக மேம்படும். சொத்து, வாகனம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். வீட்டிலும் வேலைக்கும் முழுமையான ஆதரவு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், எண்ணெய், மெட்டல் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு லாபம். திட்டமிட்ட செயல்கள் வெற்றிகரமாகவே முடியும். ஏனென்றால் நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது. மேலும் உங்களால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு அதிக வேலைகள் குவிந்திருக்கலாம். எனவே சில பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்து அந்த விஷயங்களை அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்று முடிவு செய்ய அனுமதிப்பதற்கு இதுவே சரியான நேரமாக இருக்கலாம். அத்தியாவசியமான வேலைகளை பிரித்து கொடுப்பதில் நீங்கள் கெட்டிக்காரர் இல்லை என்றாலும் கற்றுக்கொள்ள ஒருபோதும் தாமதம் இல்லை. கடந்த சில மாதங்கள் சில சமயங்களில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வளிப்பதாக இருந்திருக்கலாம். தற்போது சூரியன் புளுட்டோவுடன் ஒரு சுவாரஸ்யமான உறவை நெருங்கி வருவதால் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் ஓய்வு மற்றும் புத்துணர்ச்சிக்கு தேவையான நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் உங்கள் கையே ஓங்கி இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் உங்கள் உண்மையான பலத்தை கண்டறியும் ஒரு காலகட்டத்தின் ஆரம்பத்தில் தான் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அவசரப்பட்டு இப்போது உங்கள் பலத்தை காட்ட வேண்டாம். தந்திரமே சிறந்த கொள்கை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட தேவையில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.